கர்த்தருடைய மிகப்பெரிய கிருபையின்படியாக ரூத்துடைய சரித்திர புஸ்தகத்தை நாம் தியானித்துக் கொண்டு வருகின்றோம். இந்த ரூத்துடைய சரித்திர புஸ்தகத்தையும் தொடர்ந்து தியானிக்க ஆண்டவர் நமக்கு கிருபையும் தருவாராக. அதுக்கு முன்பாக வருகின்ற 12ஆம் தேதி நம்முடைய தேசம் ஆசிரியக்கூடிய ஒரு சிறப்பு நிகழ்வு என்னது தெரியும்? ஞாபகம் இருக்கா? வேர்ல்ட் நர்ஸ் டே என்று சொல்கிற அனுபவத்திலே நம்முடைய தேசம் ஆசரிக்க இருக்கின்றது. அருமையான நர்ஸ் பணியை செய்யக்கூடிய நம்முடைய சபை சார்ந்த அன்புக்குரிய இறைமக்கள் அன்போடு கூட வாழ்த்துறையும் கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நர்ஸினுடைய அந்த ஆரம்ப கட்ட பணிகள் எப்படி இருந்தன என்பதை குறித்து ஒரு சின்ன ஒரு சுருக்கத்தை சொல்லிவிட்டு ரூத்துடைய சரித்திர புஸ்தகத்துக்கு நேராக நாம் செல்வோம். இதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், யாரு? ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் என்று சொல்லக்கூடிய அம்மையாரை கூட்டி சொல்லியிருப்பாங்க. மே மாதம் 12ஆம் தேதி 1820ஆம் ஆண்டிலும் பிறந்தவங்க. இங்கிலாந்து தேசத்தை சார்ந்தவங்க. இத்தாலியில் அவருடைய பேரண்ட்ஸுடைய பணி நிமித்தமாக அவர்கள் ஃப்ளாரன்ஸ் நகரில் பிறந்தபடினாலையும் ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் என்று சொல்லக்கூடிய பெயரில் அழைக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இவர்கள் இந்த படத்தில் இருக்கக்கூடிய நிகழ்ச்சிப்படியாக இன்னொரு பேர் சொல்லுவாங்க. என்ன பேரு? கைவிளக்கேந்திய காரிகை என்கிற லேடி வித் லேம்ப் என்று அழைக்கப்படுவாங்க. கைவிளக்கேந்திய காரிகை என்கின்ற பெயரில் அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. இவருடைய நிகழ்ச்சியுடைய பெரிய ஒரு வரலாறு உண்டு. சுருக்கமாக அந்த வரலாறை நான் சொல்கிறேன். 1853 ரஷ்யாவுக்கும் பிரிட்டிஷுக்கும் ஏற்பட்ட யுத்தத்திலே அநேக மக்கள் காயப்படுகிறார்கள். காயப்பட்டு கொண்டிருந்த அந்த சூழ்நிலையிலே அவர்களுக்கு சிகிச்சைகள் அளிக்கப்பட வேண்டும். அந்த இடத்திலே பெண்கள் சிகிச்சை கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் மறுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆனால் இந்த நைட்டிங்கேல் அவர்கள் என்ன பண்றாங்க? அந்த தடையை மீறி சிறப்பாக சென்று இவர்களுக்கு உதவிகளை செய்கிறாங்க. கையிலே விளக்கை ஏந்தி அந்த மக்களுக்கு, காயப்பட்ட மக்களுக்கு உதவி செய்கிறாங்க. இவர்கள் செவிரலுக்கான மாடர்ன் பள்ளியை ஒன்றையும் முதலே ஆரம்பித்திருக்கிறாங்க. 1883 செஞ்சிலுவை சங்கத்தினுடைய சிறப்பு விருதையும் பெற்றுக்கொண்ட அருமையான சகோதரியாக இருந்து கொண்டே இருக்கிறாங்க. 84வது வயதிலே இங்கிலாந்து நாட்டினுடைய மிக உயர விருதான ஆர்டர் ஆஃப் மினிஸ்டர் சொல்லக்கூடிய அந்த விருதையும் இவர்கள் பெற்றுக்கொண்டாங்க. 1910 அவர்கள் இறை அழைப்பை பெற்றுக்கொண்டாங்க. அவருடைய மரணத்துக்கு பிற்பாடு ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் 12ஆம் நாளிலே லண்டனில் உள்ள வெஸ்ட் மினிஸ்டர் மாளிகையிலே அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய விளக்கை ஏற்றி அந்த விளக்கை அனைவருக்கும் பகிர்ந்து கொடுப்பாங்க. பகிர்ந்து கொடுத்து மாறி மாறி கொடுத்து விட்டு கடைசி தங்களுடைய பெரிய பீடத்தில் அந்த விளக்கை ஏற்றுவாங்க. இப்படிப்பட்ட நிகழ்வு இன்றைக்கும் நடைபெற்று கொண்டிருக்கிற அவருடைய சிறப்பை அடிப்படையாக கொண்டுதான் சர்வதேச செவிலியர் தினமாக ஒவ்வொரு மாதமும் மே மாதம் 12ஆம் தேதி ஆசரிக்கப்படுகின்றது. இந்த நர்ஸ் என்று சொல்கிற பொழுது நர்ஸ் ஆர் த ஹார்ட் ஆஃப் த ஹெல்த் கேர் சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? நர்சஸ் எல்லாம் நர்ஸ் ஆர் த ஹார்ட் ஆஃப் த ஹெல்த் கேர். மருத்துவருக்கு அடுத்தபடியாக இந்த நர்சுகள் தங்களுடைய பணிகளை சிறப்பாக செய்யக்கூடிய அந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில, குறிப்பாக கொரோனா காலகட்டத்தில் நீங்க பார்த்திருப்பீங்க. யார் கைவிட்டாலும் மருத்துவர்களும் தாதிகளும் மிக சிறப்பாக ஆண்டுடைய பணிகளை மிக சிறப்பாக செய்து கொண்டிருந்தீங்க. உங்களை ஒரு விசை கூட திருச்ச வேண்டிய அனைத்து நர்ஸ் பணி செய்யக்கூடிய அன்புக்குரிய இறைமக்கள் அனைவரையும் மனதார வாழ்த்துறையும். உங்களுடைய பணிகள் இன்னும் மேலும் சிறக்க கர்த்தர் நமக்கு கிருபையும் தருவாராக. மே மாதம் 15ஆம் தேதி சர்வதேச இன்னொரு தினத்தை ஆசரிக்க. என்ன தினம் தெரியுமா? சர்வதேச குடும்ப தினம் என்று ஆசரிப்பாங்க. மே மாதம் இந்த வருடத்தினுடைய இந்த மே மாதம் 15ஆம் தேதி இன்டர்நேஷனல் ஃபேமிலி டே என்ற டே ஆஃப் ஃபேமிலி என்று சொல்லி 15ஆம் நாள் ஆசரிக்க இருக்கிறாங்க. அதனாலதான் இன்றைக்கு குடும்பத்தில் நகோமி என்று சொல்லி நம்முடைய குடும்ப வாழ்வையும் இந்த நகோமியுடைய சொன்னா ரூத்தின் சரித்திரத்தின் அடிப்படையிலே சில காரியங்களை தியானிக்கலாம் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு கிருபையும் தந்திருக்கிறாங்க. இதுவரை நாம் தியானித்த பகுதியில் கடந்த 2-3 வாரங்களாக முதல் 3 வசனம் இல்லையா, ரூத்தின் சரித்திரம் முதல் 3 வசன அடிப்படையிலே தியானம் செய்திருக்கிறோம். அந்த வசனத்தை திரும்ப படிங்க. முதல் வசனத்திலிருந்து, நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது பெத்லெஹேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரன் கூட மோவாப் தேசத்தில் போய் சஞ்சரித்தாங்க. தெரியும் இல்லையா? 230 ஆண்டு காலங்கள் நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வருகின்ற நாட்களிலே தேசத்திலே பஞ்சம் உண்டாயிட்டு. பல்வேறுபட்ட பஞ்சம் அந்த நாட்களில் ஏற்பட்டது உண்டு. அந்த பஞ்சத்திலே யூதாவில் இருக்கக்கூடிய மனுஷன் பெயர் என்னது? அடுத்த வசனம். அவனுடைய பெயர் என்ன? பெயர் எலிமெலேக்கு. மனைவி பெயர் யாருக்கு? மனைவி சொல்லுங்க. யாருக்கு மனைவி? நகோமி. எலிமெலேக்குடைய மனைவியுடைய பெயர் நகோமி. அவங்க எத்தனை பிள்ளைங்க?
2 பிள்ளைங்க யாரெல்லாம்? மக்லோன், கிலியோன். அடுத்து இவங்க எங்க போனாங்க? இந்த பஞ்சத்தின் காரணமாக மோவாவுக்கு போனாங்க இல்லையா? மோவாவுக்கு போன அந்த நிகழ்வில் 3வது வசனம் என்ன சொல்லப்பட்டது? அவன் என்ன செய்தான்? நகோவின் புருஷனாகிய எலிமெலேக்கு இறந்து போனான். கவனிங்க, இதுவரை நாம் தியானித்த பகுதியும் தவறான தீர்மானம் எடுத்தபடியினாலே வாழ்க்கையை இழந்து போன எலிமெலேக் என்பதை இதுவரை நாம் தியானம் செய்திருக்கிறோம். குறிப்பாக இந்த மரணத்தை ஹீப்ரு லாங்குவேஜ்ல, அந்த திருமறை எழுதக்கூடிய ஹீப்ரு லாங்குவேஜ்ல இந்த மரணத்தை 2ஆக சொல்றாங்க. ஒன்று சொல்ல மவுத் சொல்ல MAUT சொல்லக்கூடிய அந்த ஆங்கில பதத்திலே ஹீப்ரு லாங்குவேஜ்ல சொல்லுவாங்க. இப்ப அரபில சொல்லுவாங்க இல்லையா, மவுத் ஆயிட்டான்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படின்னு சொன்னா என்னது? அகால மரணத்தை குறிக்கக்கூடிய ஒன்று. ஹீப்ருடைய இந்த அர்த்தம் என்னன்னு சொன்னால், எலிமெலேக்குடைய மரணத்தை எப்படி சொல்லியிருக்கான்னு சொன்னா அகால மரணம். அகால மரணம் என்று சொல்கிற பொழுது தன்னுடைய நிம்மதி இல்லாமல் இறந்து போன ஒரு சூழ்நிலை குறிப்பிடுவாங்க. இல்லைன்னு சொன்னா சமாதானம் இல்லாமல் இறந்து போன ஒரு சூழ்நிலை குறிப்பிடுவாங்க. குடும்பத்தில் ஐக்கியம் இல்லாத ஒரு சமாதானம், குறைவுபட்ட நிலைமையிலே இறந்து போன அந்த மக்களை தான் மவுத் சொல்லக்கூடிய வார்த்தையிலே குறிப்பிடுவாங்க. இன்னொரு மரணம் இருக்கிறது, யஷான் என்று சொல்லக்கூடிய ஹீப்ரு வார்த்தை பயன்படுத்தி இருக்கிறாங்க. யஷான் என்று சொன்னால் பூரண வயதுடையவராக மரிக்கின்ற மரணத்தை அது குறிப்பிடுவாங்க. ஆனால் இந்த பகுதியிலே இந்த எலிமெலேக்காக இருக்கலாம். அடுத்து அவனுடைய 2 பிள்ளைகள் இல்லையா, மக்லோன், கிலியோன் 2 பேருமே இறந்து போறாங்க. 2 பேருக்கு, இந்த 3 பேருக்கும் கொடுக்கப்பட்ட வார்த்தை மவுத் என்று சொல்லக்கூடிய வார்த்தை. இது அகால மரணம், நிம்மதியற்ற மரணம், வாழ்க்கையிலே சமாதானம் இழந்த மரணத்தை தான் இங்கு மிக தெளிவாக பரிசுத்த வேதாகமத்திலே சொல்லப்பட்டது. காரணம் என்ன? பெத்லெகேம் என்று சொல்லக்கூடிய அப்பத்தின் வீடை விட்டுவிட்டு பாவம் நிறைந்த எங்க போனாங்க? மோவாப் தேசத்துக்கு போனபடியினாலே இந்த வாழ்க்கையிலே நன்மைகளை இழந்து போன குடும்பம் என்று சொல்லி எலிமெலேக்குடைய குடும்பத்தை மிக தெளிவாக திருமறை வார்த்தைகள் நமக்கு கற்று தந்திருக்கிறன. இன்றைய தினத்திலே நகோமி என்று சொல்ற கேரக்டர் மட்டும் அவங்களை மட்டும் முழுசாக சிந்திக்கப்பட முடியாது. ஆனாலும் கொடுக்கப்பட்ட தருணத்திலே நகோமியுடைய குடும்ப வாழ்க்கை, நம்முடைய குடும்பத்திலே நகோமி என்று சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர் இருந்தால் அது எப்படி, நாம் எப்படி இருப்போம்? நம்மை நகோமியை நினைத்து நகோமி போல வாழ முடியும்? நகோமியின் வாழ்க்கையிலே காணப்பட்ட நன்மைகள் தீமைகள் என்று சொல்லக்கூடிய நிலைமையிலே குடும்பத்தினுடைய சிறப்போடு சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைக்கின்றேன். கவனித்து பாருங்க, வாழ்க்கை என்று சொல்கிற பொழுது ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்குள் எப்படி இருக்க வேண்டுமா? மகிழ்ச்சியோடு இல்லையா? கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. பக்கத்துல கூட கரம் பிடிச்சு சொல்லுங்க, ஆண்டவருக்குள் சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு சும்மா சொல்லுங்க, வைக்கப்படாதீங்க. கைப்பிடிச்சு கஷ்டமா இருக்கு இல்லையா? எப்படி இருக்க வேண்டுமா? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கும். சந்தோஷமா இருக்கீங்களா? சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. மேல இருக்கிறவங்க தெரியுதா? என்ன தலை மட்டும் தெரியும், அப்படித்தானே? பரவாயில்ல. சரி, கவனிங்க, கர்த்தருக்குள் எப்பொழுதும் எப்படி இருக்க வேண்டும்? மகிழ்ச்சியோடும் இருக்கப்பட வேண்டும். குடும்பத்திலே நகோமி தன் மகிழ்ச்சியை இழந்து போன நகோமி என்பதை தான் இன்றைக்கு நாம் படிக்கேட்ட திருமுறை வசனத்திலே மிக தெளிவாக கற்றுக்கொள்ள முடியும். கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையோடு மகிழ்ச்சியும் இணைந்திருக்கிறது. மறுபடியும் சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையோடு மகிழ்ச்சியும் இணைந்திருக்கிறன. பல குடும்பங்களிலே இந்த மகிழ்ச்சியும் தொலைத்து போறோம். இயந்திர வாழ்க்கையாக வாழுகிற நம்முடைய வாழ்க்கை, காலையில் இருந்து வேலைக்கு போவோம், வீட்டுக்கு வரும், பிள்ளை என்ன பண்றாங்க, இன்னைக்கு கூட பல பெற்றோருக்கும் தெரியாது உங்க பிள்ளை என்ன படிக்கிறான்னு கேட்டா தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வீட்டம்மா பார்ப்பாங்க சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட நிலைமையிலே பல மக்கள் நாம் இருந்து கொண்டே இருக்கிறோம். வாழ்க்கை இயந்திர வாழ்க்கை இருப்பதனாலே ஒருவர் அன்போடு ஐக்கியத்தோடு பேச முடியல, மகிழ்ச்சியோடு இருக்கப்பட முடியவில்லை. ஏதோ வந்தவன் சம்பாதிக்கிறோம் நினைச்சோம், அந்த நிலைமையில் அல்ல. வாழ்க்கையோடு மகிழ்ச்சியும் கலந்து இருக்கின்றன. ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருப்பேன், சின்ன பிள்ளை, பிறந்த பிள்ளை ஒரு நாளுக்கு 200 முதல் 220 முறை வரை என்ன செய்வாம்? சிரித்துக் கொண்டே இருக்குமாம். அப்படி என்று சொன்னால் இந்த அளவுக்கு நாம் வளர்கிற நாம் என்ன செய்ய வேண்டும்? இன்க்ரீஸ் ஆகணும் இல்லையா? நம்முடைய அறிவு வளர்றது போல நம்முடைய சிரிப்பும் தன்மை என்ன செய்ய வேண்டும்? அதிகரித்துக் கொண்டே இருக்கணுமானால் ஒரு 40-45 வயசுல வருகிற பொழுது அந்த மனிதனுடைய சிரிப்பை என்ன சொல்லலாம்? குறைந்து கொண்டே வருகிறாம். ஒரு நாள் ஒரு 13 முறை தான் சிரிப்பாங்களாம். நீங்க அப்படி சிரிக்கிறவங்களுக்கு தெரியாது, சரியா? சின்ன பிள்ளை 220 முறை சிரிக்கிற பிள்ளை வளர 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 சிரிப்பு குறைந்து 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 கடைசியிலும் சிரிக்கக்கூடிய தன்மையை மறந்து போகக்கூடிய மக்களாக நாம் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையோடு மகிழ்ச்சி இருக்கப்பட வேண்டும் என்பதை தான் நகோமியுடைய வாழ்வோடு சொல்றேன். இன்னைக்கு பல இடங்களில் பாருங்க, இந்த மகிழ்ச்சிக்காக லாஃபிங் கிளப் என்று சொல்லி இன்னைக்கு முளைக்க ஆரம்பித்து விட்டன. கேள்விப்பட்டிருக்கீங்களா? லாஃபிங் கிளப் என்று சொல்லி பல இடங்களை வைத்திருக்கிறாங்க. பணிகளை முடித்து விட்டு அங்க ஜிம்முக்கு போறது போல அங்க போகணும், போய்விட்டு ஒரு இடத்துல உட்கார வைப்பாங்க. எப்படி சிரிப்பாங்க? ஹான்னு சொல்லி சிரிக்க வைப்பாங்க. வாய் விட்டு சிரிங்க. வீட்டுல சிரிச்சா என்ன செய்வாங்க?
நினைப்பான்னு சொல்லி அந்த லாஃபிங் கிளப்பில் போய் சிரிக்கிற அளவுக்கு இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்கின்றன. சற்று சிந்திக்கப்பட வேண்டும். சிரித்து வாழ வேண்டும் என்று சொல்லி நாம் கற்றுக்கொண்டிருக்கோம். சிரித்துவாம் வாய் விட்டு சிரித்தால் என்ன செய்யும்? நோய் விட்டு போகும். அதனால போய் ரோட்டு முக்கில போய் சிரிச்சு நினைக்க கூடாது, வித்தியாசம் நினைப்பாங்க. சரிங்களா? இப்ப சிரிக்கிறீங்களா? சரி, ஓகே. கவனிங்க, வாழ்க்கையில இந்த சிரிப்போடு நம் மகிழ்ச்சியோடு வாழ்க்கை எல்லா சூழ்நிலையிலும் வாழ்க்கையில நீங்க அமர்ந்திருக்கிற இடங்களிலே, பணியாற்றுடைய இடங்களிலே, குடும்ப வாழ்க்கையிலே இந்த மகிழ்ச்சியோடு சிரிப்பையும் இணைத்து பாருங்க. கர்த்தருடைய வார்த்தையின்படியாக ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியோடு வாழப்பட முடியும். என் வாழ்க்கை நடந்த ஒரு நிகழ்ச்சி சொல்லட்டுமா? திருமணமாகி புதிதிலே நானும் என் மனைவி பாஸ்டமாவும் சேர்ந்து பேச்சுப்பாறை திருச்சுவையிலே பணியாற்றி கொண்டிருந்தோம். பேச்சுப்பாறை திருச்சுவையிலே பணி செய்து கொண்டிருக்கும் அந்த பைக்கில் போகும் பார்த்துருங்க. பேச்சுப்பாறைன்னா ஒரு மலை பகுதியாது. அந்த பகுதியை செல்லுக்குற பாதையில் பார்த்தீங்கன்னு சொன்னா யானைகள் வருகிற பகுதியாக இருக்கும், இல்லை சொன்னா காட்டு மிருகங்கள் வரக்கூடிய பகுதியாக இருக்கும். ஒரு நாள் பைக்கில் போயிட்டு இருக்கிறோம். பைக்கில் போயிட்டு இருக்கிற வேளையில ஒரு கூட்டமாக பசு மாடுகளும் கொஞ்சம் குரங்கு மங்கி இருக்கு இல்லையா, இந்த பசு மாடுகளும் மங்கிகளும் விளையாடிக்கிட்டு சாலையில கிராஸா போற உடனே என்ன பண்ண தெரியுமா, பைக்கை நிறுத்திக்கிட்டு என் மனைவிட்ட சொன்னேன், பாத்தியா உன் சொந்தக்காரங்க எல்லாம் போறாங்க, எப்படி உன் சொந்தக்காரங்க எல்லாம் போறாங்கன்னு சொல்லி. சிலவன் கோவப்படுவாங்க இல்லையா. அப்ப என் மனைவி சொன்னாங்க, ஆமா ஆமா எல்லாம் என் சொந்தக்காரங்க தான், கல்யாணத்துக்கு பிறகு வந்த என் மாமா என் மாமி. சரியா? வாழ்க்கையிலே ஒவ்வொரு காலகட்டத்திலையும் என்ன செய்ய வேண்டும்? வார்த்தையோடு நம்முடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை நாம் இணைத்து பார்க்க வேண்டும். ஒரு காலகட்டத்தில் பாருங்க, நம்முடைய வீடு வாழ்க்கை எப்படி எண்ணி பார்க்க வேண்டும். நம்முடைய வீடையும் சரி வாழ்க்கையை சற்று எண்ணி பார்க்க வேண்டும். ஆதி காலத்துல வீடு எப்படின்னு சொன்னா படி கட்டி இருப்பாங்க. வீட்டுல படியோடு கூட நடை வச்சிருப்பாங்க இல்லையா. நடை இன்னைக்கு அந்த பெரிய நடை கிடையாது. பெரிய வீடுல தெரியும், எங்களுக்கு முன்னாடி வீட்டுல சின்ன நடையா இருக்கு. நம்ம என்ன செய்யணும்? குனிந்தான் போகணும். தெரியுமா உங்களுக்கு? பெரியவங்களுக்கு தெரியும் இல்லையா. படி இருக்கும், நடை இருக்கும், கூடாரம் இருக்கும். அது என்ன சொல்லுவாங்க தெரியுமா? படிக்கணும், படித்தன்படியாக நடக்கணும். நடை எப்படி நிமிர்ந்து ஒரு அந்த நடை கிடையாது, குனிந்து பணிவோடு அந்த நடக்கணும். நடந்து கூடாரத்துக்குள் செல்ல வேண்டும். கூடாரத்துக்கு செல்கின்ற வேளையிலே அந்த கூடாரத்திலே எல்லோரும் கூட்டு குடும்பமா இருப்பாங்க. அந்த இடத்துல கூடி மகிழ வேண்டும், மகிழ்ச்சியோடு பேச வேண்டும். ஒரு கஷ்டம் சொன்னா 10 பேர் நின்று கவலைப்படாதீங்கன்னு சொல்லி சொல்கிற தன்மை இன்னைக்கு இருக்கிறதா? கிடையாது. இன்னைக்கு எல்லாமே ஆப்போசிட்டா இருக்கிறது. பிள்ளைகள் தனித்து இருப்பாங்க, என்ன பேசுறாங்க என்ன செய்யறாங்க சொல்லக்கூடிய நிகழ்வு அல்ல. அதான் அந்த காலகட்டத்திலே அந்த வாழ்க்கையும் வீடும் இணைந்து காணப்பட்டு மகிழ்ச்சியுடன் இருந்து கொண்டே இருந்தாங்க. இப்ப கவனிங்க, நகோமியுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற 2 ஆப்போசிட் நிகழ்வையும் ஒரு நல்ல நிகழ்வு இன்னைக்கு உங்களுக்கு இந்த வாழ்க்கையோடும் குடும்பத்துடைய நகோமி சொல்லக்கூடிய தலைப்பிலே சொல்ல போகிறேன். முதல் காரியத்தை பார்த்து சொன்னா நகோமியுடைய வார்த்தை. முதல் ரூத்தின் சரித்திரம் 1ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை நான் ஸ்கிப் பண்றேன். பிற்பாடு நீங்க கவனித்து பாருங்க, நகோமியுடைய வாழ்க்கையுடைய வார்த்தைகள் எப்படி இருந்தன. இவர்கள் 2 பிள்ளைகளும் இறந்து போறாங்க. அனாதையாக சென்ற இந்த நகோமியும் தன் வாழ்க்கையும் எல்லாவற்றையும் இழந்து போற, புருஷன் இழந்து போறாங்க, பிள்ளைகள் இழந்து போறாங்க. 2 மருமக்கள் யாரெல்லாம்? ரூத் ஓர்பால் இல்லையா, அதை குறித்து அடுத்த வாரம் படிக்கலாம். அந்த ரூத் ஓர்பாலோடு வர்றாங்க. நகோமி என்ன சொல்றான்? நீங்க போங்க, எனக்கு இனி பிள்ளை பெற்று அந்த பிள்ளை வளர்ந்தா கூட உங்களுக்கு கட்டித்தர முடியாது, அதனால இதெல்லாம் முடியாது என்று சொல்கிற நிலைமையிலே நகோமியுடைய வாயின் வார்த்தை, குடும்பத்தினுடைய மகிழ்ச்சிக்கு நம்முடைய வார்த்தைகள் மிக மிக கவனம் என்பது நகோமியுடைய வாழ்வு கற்றுத்தக்கூடிய ஒரு பாடம். கவனித்து பாருங்க, அவர் நெகட்டிவா சொல்கிற வார்த்தை. அவருடைய வசனத்தை படிங்க, 13வது வசனம். அவர்கள் பெரியவர்களாக மட்டும் புருஷருக்கு வாழ்க்கைப்படாதபடிக்கு நீங்கள் பொறுத்திருப்பீர்களோ அது கூடாது என் மக்களே. அந்த வார்த்தை கவனிங்க, கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாய் இருக்கிறதுனால் உங்கள் நிமித்தம் எனக்கு மிகுந்த விசனம் ஏற்பட்டிருக்கிறதாம். கர்த்தருடைய கை எப்படி இருக்கிறதாம்? எனக்கு சொல்லுங்க, விரோதமாக, எனக்கு ஆப்போசிட்டா இருக்கு. கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாக இருக்கிறது என்கின்ற ஒரு வார்த்தையை இந்த நகோமி இந்த இடத்திலே பயன்படுத்தி பார்த்திருக்கோம். கவனித்து பாருங்க, நம்முடைய வாழ்க்கையிலே லூக்கா நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம் சொல்கிறது, இருதயத்துடைய நிறைவினாலே என்ன செய்யும்? வாய் பேசும் என்று சொல்லி நாம் படித்த மனதில் உள்ள எண்ணங்கள், வாழ்க்கையிலே மனதில் ஏற்படக்கூடிய எண்ணங்கள் மிக மிக முக்கியம். நாம் எப்படி ஒரு காரியத்தை நாம் சிந்திக்கிறோம், எந்த சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையுடைய நிகழ்வுகளை நாம் எடுத்துக்கொள்கிறோம், மனதிலே சிந்திக்கக்கூடிய காரியங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நன்மையிலே தரக்கூடிய ஒன்றாக இருக்கும். நன்மையோ தீமையோ ஆண்டவர் சமூகத்திலே ஒப்படைக்கிற பொழுது கர்த்தரை பெரியவராக காண்பிக்கப்பட வேண்டும். இந்த இடத்துல நகோமி சொல்றாங்க, கர்த்தருடைய கை
எனக்கு விரோதமாக என்ன ஆண்டவர் வேணும்னே சொல்லி நகோமியை அமிழ்த்து போட்டது போன்று இவங்க தான் என்ன செய்தாங்க, தப்பு செய்தாங்க. பெத்லெஹேம் அப்பத்தையும் இடத்துல கொஞ்சம் பஞ்சம் வந்தா கூட மிகப்பெரிய ஃபேமிலி, அடுத்த 3-4 அதிகாரத்தில் அது இருக்கும், மிகப்பெரிய ஃபேமிலி. ஆனாலும் கர்த்தர் மேல் பாரத்தை போட்டு அவங்க வாழல, மாறாக என்ன பண்றாங்க, மோவாபு சொல்லிய பாவமான தேசத்துக்கு போனபடினால இவங்க குறையப்பட்டாங்க. அதுக்கு சொல்லாம கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாக செயல்பட்டதும் என்று சொல்லி அவர்கள் எல்லா பழியும் யாருக்கு மேல போட்டாங்க, ஆண்டவர் மேல போட்டாங்க. நம்முடைய மனதினுடைய எண்ணங்கள் வார்த்தைகள் மிக மிக கவனமாக இருக்கப்பட வேண்டும். கடந்த வார்த்தை சொல்லி இல்லையா, மூளையில் இருக்கக்கூடிய அந்த அறிவை குறித்து சொல்லி, ஒரு முறை நம்முடைய மூளையில ஸ்டோர் பண்றோம் சொன்னா அந்த காரியங்கள் அப்படியே நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்ய நாம் ட்ரெயின் பண்ணி கொண்டே இருக்கிறோம். ஆகவே ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும், வார்த்தைகளே கவனமாக இருக்கப்பட, மனதிலே உள்ள எண்ணங்கள் கவனமாக இருக்கப்பட வேண்டும். ஒரு வேடிக்கையான ஒரு நிகழ்ச்சி சொல்றேன். ஒரு பையன் தூக்கத்தில் என்ன பண்றான், கனவு காண்றான். கனவு என்னவென்று சொன்னால் ஒரு பூனையை விழுங்கினதாக, என்னது விழுங்கினா, கேட் இருக்கு இல்லையா, கேட்ட விழுங்கினதாட்டு ஒரு கனவு காண்றான். காலையில எழும்புகிற பொழுது அவன் வயத்துல டம் டம்னு கேட்கிறது. அப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டான், ஐயோ நம் தூக்கத்துல பூனையை விழுங்கிட்டு, இந்த பூனை வச்சுக்கோங்களேன், கருப்பு பூனை இருக்கிறது, கருப்பு பூனை விழுங்கிட்டேன்னு சொல்லி பக்கத்துல ஹாஸ்பிட்டல்ல போறான். ஹாஸ்பிட்டல்ல போய் டாக்டர் நான் பூனையை விழுங்கிட்டேன்னு சொன்னான். டாக்டர் ஸ்கேன் பண்ணி பாக்குறாங்க, ஒண்ணுமே இல்ல, போ என்று சொன்னாராம். இந்த டாக்டருக்கு எதுவுமே தெரியாது, அவரு சும்மா சொல்றான்னு சொல்லிட்டு அடுத்த டாக்டர் போனான். அங்க போய் கேட்க, டாக்டர் ஒரு பூனையை நான் விழுங்கினாக இருக்கிறேன், வயிற்றுல பூனை இருக்குது, சீக்கிரம் எடுங்க சொல்லி அவரும் ஸ்கேன் பண்ணி பார்க்கிறாரு, பூனை இல்லப்பா, ஒண்ணு இல்ல, நீ அப்படி சொல்லாதுன்னு சொல்லி. அப்பொழுதும் இந்த மன்னன் சொன்னான், ஐயோ இந்த டாக்டரும் ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்லிட்டு பெரிய ஹாஸ்பிட்டல் போறான். அங்க போய் சொல்றான், டாக்டர் 2 டாக்டர்கிட்ட போனேன், என்ன சொன்னாங்க, என் வயிற்றுல பூனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க, நீங்களாவது பூனையை கண்டுபிடிங்கன்னு சொல்லி. இவனுடைய மனதின் வியாதியை டாக்டர் புரிஞ்சுக்கிட்டாரு. புரிந்த உடனே அவனுக்கு ஸ்கேன் பண்ண போல ஸ்கேன் பண்ணி சொல்றாங்க, ஆமா உன் வயிற்றுல ஒரு பெரிய பூனை இருக்கிறது, அதை எப்படியாவது எடுக்கணுமே டாக்டர் கேட்கிறான். பரவாயில்ல, நாளைக்கு வா, நான் அதை எடுத்து தரேன் என்று சொல்லி அவன் போய் விட்டுக்கிறான். அப்பொழுது நர்ஸ் கேட்கிறாங்களாம், நீ நர்ஸ் தானே இல்லையா, சொல்றேன், நர்ஸ் கேட்கிறாங்க, டாக்டர் யாரை ஏமாத்த கூடாது இல்லையா, நம்ம ஏமாத்த கிடையாது இல்லையா, அப்புறம் ஏன் இந்த பிள்ளையை ஏமாத்துறீங்க, இல்லைன்னு சொல்ல விட வேண்டியதானே. அப்படி டாக்டர் சொல்றாங்க, அவன் மனசுல என்ன இருக்கிறது, பூனையை விழுங்கி விட்டேன் என்ற எண்ணம் இருக்கிறது. 2 பேர் இல்லைன்னு சொன்னாங்க, நம்பல, நான் இருக்கிறேன்னு சொன்ன நம்பி விட்டான். நாளைக்கு வருவான், நீ என்ன பண்ணு, ஒரு பூனையை எடுத்து வச்சுக்கோ, அவன் தலையில நான் டங்குன்னு இடிப்பேன், அவன் ஆணு கத்துவான் இல்லையா, கத்துன உடனே அந்த பூனையை விட்டுரு, அப்ப அவன் ஃபீலிங் என்ன ஆகும், பூனை போய்விட்டு சொல்லக்கூடிய ஃபீலிங் வரும்னு சொல்லிக்கிட்டு மறுநாள் நர்ஸ் ஒரு பூனையை வச்சுக்காங்க. அவன் வர்றான், டாக்டர் கேட்கிறான், டாக்டர் இன்னைக்கு என்ன பூனை எடுத்துருவீங்களா, ஆமா எடுக்கிறேன், நீ என்ன பண்ணு உட்கார்ந்து சொல்லிக்கிட்டு தலையில என்ன பண்ணாரு, டங்குன்னு ஒரு கொட்டு கொட்டினார். கொட்டினா எப்படி இருக்கும், ஆன்னு கத்துறான் இல்லையா, கத்துன உடனே நர்ஸ் என்ன பண்ணாங்க, பூனையை விட்டாங்க. அது என்ன பூனை தெரியுமா, இந்த பூனை போயிடுச்சு. என்ன பூனை, வெள்ளை பூனை போச்சு. இப்ப டாக்டர் சொல்லாங்க, இப்போ ஒண்ணு நிம்மதியானே. அப்ப சொல்றான், மறுபடியும் ஓ நாள ஆரம்பிச்சான். ஏன் இப்ப அல்ற, பூனை தான் போயிட்டு இல்லையா, இல்ல டாக்டர் நான் விழுங்கினது என்ன பூனை, கருப்பு பூனை, ஆனா இப்ப போறது வெள்ளை பூனை, அது வயிற்றுல குட்டி போட்டு இப்ப என்னது குடும்பம் நடத்திட்டு இருக்கு, அதுல ஒண்ணுதான் வெளியே போயிருக்கு, மத்த பூனை எப்ப எடுக்க போறீங்க. மனதினுடைய எண்ணங்கள், அவன் பூனை விழுங்கன்னு சொல்லி இல்லைன்னு சொன்ன நம்பல. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த எண்ணம் இருக்கிறது. நகோமியுடைய எண்ணம் எப்படி, கர்த்தர் தான் என் வாழ்க்கையிலே குறைவை கட்டளையிட்டா. இந்த இடத்துல மட்டும் சொல்லல, அடுத்து ஒரு 3 வசனம் 18வது வசனத்துல படிங்க. சரிதான் படிங்க. ம் 19 பெத்லெஹேம் நடந்து போனார்கள். பெத்லெஹேமுக்கு வந்த போது ஊரார் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, கவனிங்க, பஞ்சத்துல இந்த ஒரு குடும்பம் தான் போனாங்க, மற்றவங்க அங்க இருந்தாங்க, இருந்த மக்களுக்கு தெரியும் இல்லையா, யாருமே சாகல, இவங்களுக்கு தெரியும் இவங்க யாரு, நகோமி என்று சொல்ல கேட்கிறாங்க, இவள் நகோமியோ என்று பேசிக்கொண்டாங்க. அடுத்த வசனம், அதற்கு அவள் நகோமி என்று சொல்லாமல் மாறல் என்று சொல்லுங்கள். கவனிங்க, அடுத்து யாரு, சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். அடுத்த வசனம், நான் நிறைவுள்ளவளாய் போனேன், அதுலயும் யாரு, கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார், கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவனை கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானேன் என்றான். மிக தெளிவாக கவனித்து பாருங்க, எல்லா இடத்திலையும்
ஆண்டவரை குறை சொல்லுகிற வாக்குதம் நகமுடைய வாழ்க்கையிலும் இருந்தன. 20ஆம் வசனத்துடைய கடைசி வசனம் கவனித்து பாருங்க. சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். ஆண்டவர் தான் எனக்கு கசப்பை கட்டளையிட்டான். அடுத்த வசனத்துடைய முக்கியமான பகுதி கவனிங்க. நான் எப்படி போனாலாம்? நிறைவுள்ளவள். பெத்லெஹேமில் இருந்து அப்பத்தின் வீடு, மிகப்பெரிய ஃபேமிலி. இவங்க நிறைவுள்ளவளாக போனாங்க. அந்த இடத்துல ஆண்டவரை சொல்லவில்லை. நிறைவு இருக்கிற பொழுது ஆண்டவரை காணல. எங்கெல்லாம் குறைவு வருதான் வித்தியாசம். யோபு என்ன சொல்வாரு? கர்த்தர் கொடுத்தார், சொல்லுங்க, கர்த்தருக்கு எடுத்தாம், கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். நிறைவாக இருந்தாலும் சரி, குறைவாக இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். அல்லேலூயா. இது ஒரு மிகப்பெரிய பாடம். நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா காலகட்டத்திலும் கர்த்தரை பெரியவராக நிறுத்தி நம்முடைய வாழ்க்கையிலே ஈடுபடுகிற குறைவு வந்தாலும் நிறைவாக்கக்கூடிய வல்லவர் நம்முடைய ஆண்டவராக இருந்து கூட குடும்பத்திலும் குறைவில் இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையில குறைவில் இருக்கலாம். எல்லா இடத்திலும் ஆண்டவர் என்ன செய்ய வேண்டும்? நிறைவுள்ளவராக நிறுத்தப்பட வேண்டும். இங்கே நகமை சொல்ல, நான் நிறைவுள்ளவளாக போனேன். ஆனால் அடுத்த வருஷம் எல்லாம் கவனிங்க. கர்த்தர் என்னை வெறுமையாக திரும்பி வர பண்ணது யாரு? கர்த்தர். இவங்க இல்ல. அடுத்து கவனிங்க. கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தினார். அதிலையும் கர்த்தர் சிறுமைப்படுத்தினார். சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கிறேன், நீங்கள் என்னை நகோமி என்பானம் என்று சொல்லி. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, எல்லா இடத்திலும் எந்த இடத்துல எல்லாம் வாழ்க்கை குறைவு இருக்கு அந்த இடத்துல நகூமி சொல்றான். எல்லாம் ஆண்டோர் மேல் பழியை போட்டு கர்த்தர் மேல் குறை சொல்லக்கூடிய நகூமிய வார்த்தைகள் இருக்கிறன. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளை, இந்த வார்த்தை நம்முடைய வாயில் இருக்கலாக. அது ஒரு குடும்ப மகிழ்ச்சியாக இருக்கப்பட வேண்டும் என்று சொன்னோம். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஆண்டவரை மகிமைப்படுத்த குடும்பங்கள் தலைத்திருக்கும், சிறந்தோம் என்பது நகூமியுடைய வாழ்க்கையில் நமக்கு ஒரு எச்சரிப்பின் செய்தியாக இருக்கின்றது. இரண்டாவது பார்த்து பாருங்க. நகூமியுடைய வாழ்க்கை இன்னொரு குறை, எல்லா சூழ்நிலையிலும் ஒரு திருப்தியற்ற வாழ்க்கை தான் நகூமி வாழ்ந்தாம் என்று சொல்லி. அன்சாட்டிஸ்ஃபைட் லைஃப். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தன் வாழ்க்கையிலே திருப்தி இல்லை. பெத்லெஹேமில் இருந்தாங்க, திருப்தி இல்லை. அங்க போறாங்க, அங்க போன பிற்பாடு கூட ஆண்டவர் போஷித்திருக்கார் இல்லையா? 10 ஆண்டு காலமாக கதை போஷித்திருக்கார் எனும் திருமலை படிக்கின்றோம். போஷித்த பிற்பாடு கூட நிறைவில்லை. எங்கெல்லாம் ஆண்டவரை குறை சொல்ல முடியுமோ அந்த இடத்தெல்லாம் தன்னுடைய பார்வையிலே ஆண்டவரை குறை சொல்லுகிற ஒரு பெண்மணியாக நகூமி காணப்பட்ட திருப்தியற்ற ஒரு வாழ்க்கை தான் இந்த பகுதியிலே சொல்லப்பட்டு காண முடியும். நம்முடைய வாழ்க்கை சதி எண்ணி பாருங்க. வாழ்க்கை எதை பெரிதாக நினைத்திருக்கிறோம்? வாழ்க்கையிலே இருக்கக்கூடியதும் திருப்தியோடு இருக்கிறோமாம்? இல்லை என்று சொன்னால் இல்லாதையும் நினைத்து குறை சொல்லி கொண்டிருக்கிறோமாம்? எந்த குடும்பம் இருப்பதிலும் திருப்தியாக இருக்கிறதோ அவர்கள் தான் மகிழ்ச்சியோடு இருக்கப்பட முடியும். மகிழ்ச்சிக்கான அடுத்த ரகசியம், எந்த குடும்பம் இருப்பதிலே திருப்தியாக இருக்கிறோமோ அதிலே மகிழ்ச்சியா இருக்கலாம். கிடைக்கிற வருமானம் ஆண்டவர் தந்தார் என்று சொல்லி அதிலே திருப்தியாக இருப்போம் என்று சொன்னால் அதிலே நிறைவு இருக்கும். கடன் பாரங்களா இருக்கும், அதை நினைத்துக் கொண்டு அதை நிறைப்பதை விட நம்ம ஆண்டவரை பெரிதாக நினைத்து கர்த்தர் தந்த பணி நிமித்தமாக கடன் பாரங்களை மாற்ற முடியும் என்று சொல்லி யார் நினைக்கிறார்களோ அவர் வாழ்வும் திருப்தியாக இருக்கும். வாழ்க்கையிலே ஒரு வியாதி இருக்கலாம், வியாதியை பெரிதாக நினைத்தால் வியாதி பெரிதாக இருக்கும். அதே நேரத்தில் ஆண்டவரை பெரிதாக நினைத்து வியாதியோட சர்வ வல்லவர் பெரிதாக இருக்கும் என்று சொல்லி யார் ஆண்டவரை பெரிதாக நினைக்கிறார்களோ அவர் வாழ்க்கையிலே திருப்தியாக வாழப்பட முடியும். இன்றைக்கும் இந்த இடத்திலே தனிநபர்களாக குடும்பங்களாக எதற்கு நாம் அழைக்கப்பட்டு வந்திருக்கிறோமோ அந்த காரியத்திலே ஆண்டவரை பெரிதாக வைத்துக் கொண்டு திருப்தியோடு வாழ்கிற வாழ்க்கை தந்த கணவருக்காக இருக்கலாம், தந்த மனைவிக்காக இருக்கலாம், பிள்ளைகளுக்காக இருக்கலாம், பெற்றோருக்காக இருக்கலாம், எந்த சூழலாக இருந்தாலும் சரி எல்லாவற்றிலும் ஆண்டவரை நாம் பெரிதாக நினைப்போம் என்று சொன்னால் வாழ்க்கையிலே ஒரு திருப்தியான வாழ்க்கை வாழ முடியும். இப்போ ஒரு கேள்வி, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் திருப்தியாக இருந்து கொண்டிருக்கிறோமா? பல நேரங்களில் நாம் ஜெபிப்போம் இல்லை, ஆண்டவரே உம்மை போல மாற்றும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கின்றோம். குடும்பத்தில் கூட நம்ம வாழ்வாலே மகிழ்ச்சியோடு சமாளிக்கப்பட முடியவில்லை, குடும்பத்தை கூட அமைதியாக வைக்கப்பட முடியவில்லை. அந்த இடத்திலே நம்முடைய வாழ்வை சற்று எண்ணி பார்க்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் இதை குறித்து சொல்வார். கவனியுங்க. பிலிப்பியர் நிருபம் 4ஆம் அதிகாரத்திலே, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் நமக்கு மிகவும் தெரிந்த அதிகாரம். அங்குதான் சொல்லப்பட்ட பிலிப்பியர் 4:4 என்ன வசனம்? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று சொல்லி சொல்கிறேன், மறுபடியும் என்ன சொல்றேன் என்று சொல்லி அப்படியே சொல்லிட்டு வருவாரு. சொல்லிட்டு வருகின்ற இந்த பவுலை குறித்து, அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து 9ஆம் வசனத்தில் படிங்க. கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறது என்னவைகளோ அவைகளை செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். என்னை விசாரிப்பதற்கு என்ன சொல்ல மன மகிழ்ச்சியில மலம் மலர்ந்தபடியினாலே கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன். அடுத்த வசனம்,
கவனிங்க, என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்றதில்லை. ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கவும், பத்னியா இருக்கவும், பரிபூர்ணப்படவும், குறைவுபடவும் போதிக்கப்பட. அடுத்த வருஷம் சேர்ந்து படிப்போமா? அடுத்த வருஷம் எத்தனை வசனம்? 13வது வருஷம் சேர்ந்து சொல்லுங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. ஒரே கூட சத்தமா சொல்லுங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த வார்த்தை நம்ம வாழ்க்கையிலும் இருந்தால் வாழ்வு எப்படி இருக்கும்? மகிழ்ச்சியோடு திருப்தியோடு இருக்குமானால் நகோமி ஆண்டவரை மறந்து கர்த்தரை எல்லா குறைவுக்கும் தன்னுடைய வாழ்வுடைய நிறைவு அல்ல குறைவுக்கு கர்த்தர்தான் காரணம் என்று சொல்லி குடும்பத்திலே ஒரு திருப்தியற்ற வாழ்க்கை வாழ்ந்தாம் என்று நாம் பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு இந்த திருப்தி இருக்கிறதா? வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க இல்லையா? இந்த வாழ்க்கையை சற்று நீங்க வீட்டுல போய் நீங்க யோசித்து பாருங்க. உங்கள் வாழ்க்கையில தந்த கணவருக்காக திருப்தியோடு இருக்கிறீங்களா? தன் மனைவிக்காக திருப்தியோடு இருக்கிறீங்களா? பிள்ளைகளுக்காக, பிள்ளைகள் பெற்றோருக்காக, இந்த பெற்றோருக்கு ஏன் பிறந்தேன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் உண்டு. வாழ்க்கையிலும் திருப்தியோடு இருக்கிறீங்களா? ஒரு வேடிக்கையான ஒரு நிகழ்ச்சி சொல்கிறேன். 15 ஆண்டு காலத்தினுடைய திருமண நிகழ்வை ஆசிரிக்கிற குடும்பங்கள், அந்த குடும்பங்கள் அந்த என்ன பண்றாங்க சொன்னா ஆண்டவருக்கு நன்றி சொல்லும்படியாக ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க. ஏற்கனவே ஒரு கதை சொல்லி அதில் ஃபங்க்ஷன் வச்சிருப்பாங்க. அந்த ஃபங்க்ஷன்ல எல்லோரும் கேட்கறாங்க, நீங்க எப்படி இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்க? கணவன் சொல்றாங்க, எனக்கு என் மனைவிக்கு எந்த வாக்குவாதம் ஏற்பட்டது கிடையாது. காரணம் மனைவி பேச முடியாது, ஊமையாக இருந்தாங்க, பேச முடியாத பெண்மணி. அப்பொழுது கணவன் சொல்றாங்க, என் மனைவிக்கு பேச முடியாது, 15 ஆண்டு காலமாக திருமணமான ஆண்டிலிருந்து ஏதோ பேச வேண்டும் என்று ஆசைப்படுறான், ஆனா என்ன பேச போறான்னு எனக்கு தெரியாது, ஆனா ஊமை இருக்கிறான், எந்த வாக்குவாதம் சண்டை நடந்ததே கிடையாது என்று சொல்றாங்க. அப்பொழுது மக்கள் கேட்கிறாங்க, டாக்டர்களுக்கு கூட்டிட்டு போக வேண்டியதானே, நீங்க செக் பண்ண வேண்டியதானே, உங்களுக்கு பேசக்கூடிய வல்லமை கொடுக்க வேண்டியதானே சொல்லி எல்லோரும் கேட்கறதுனால இவர் என்ன பண்றாரு, அந்த திருமண நாளுக்கு பரிசாக மனைவி என்ன கொண்டாங்க, ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் கேட்கறாங்க, டாக்டர் 15 இவங்க பேசவே இல்லை, இவங்களுக்கு என்ன செக் பண்ணாங்க? செக் பண்றாங்க. செக் பண்ண உடனே அவங்க சொல்றாங்க, ஒரு சதை ஒன்று வளர்ந்திருக்கிறது, அதை ரிமூவ் பண்ணால் ரிமூவ் பண்றதுக்கு 6 லட்சம் ரூபாய் ஆகும், ரிமூவ் பண்ணலாம் என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்கன்னு சொல்லி, பரவாயில்ல டாக்டர் சொல்லி 3 காசுக்கு வெட்டிக்கு எடுத்து 6 லட்சத்தையும் அடைக்கிறான். அடைச்ச உடனே அவருக்கான ஆபரேஷன் ஒழுங்கு செய்யப்பட்டது. ஆபரேஷன் முடிச்சு டாக்டர் வெளியே வராங்க, உங்க மனைவி பெர்ஃபெக்ட்டா இருக்கிறாங்க, சற்று நேரத்தில் வார்டுக்கு மாத்தும், அந்த ரூம்ல நீங்க போய் நீங்க பேசிக்கொள்ளலாம். இப்ப பாருங்க, மணிமணியாக பேசுவாங்க என்று சொன்னாங்க. எப்படி மணிமணியாக பேசுவாங்க என்று சொன்னாங்க. இவருக்கு ரொம்ப சந்தோஷமாக, இனிமேல் மனைவி பேசுவாளே என்று சொல்லக்கூடிய சந்தோஷத்திலே இந்த மனிதன் என்ன பண்றான், அந்த மனைவியை ரூம்ல மாற்றணும், ரூமுக்கு பார்க்க போறான். இவன் வந்த உடனே மற்ற மக்கள் எல்லாம் சரி இவங்க பேசிட்டு ஒரு பேசணும் கிடையாது, பேசுறோம்னு சொல்லி எல்லாரும் வெளியே போறாங்க. கதவை சாத்துக்கிறான். 15 ஆண்டு காலம் பேசாத வார்த்தைகளே 10 நிமிடத்திலே அருமையான மனைவி பேச ஆரம்பித்தாங்க. பேசின வார்த்தை என்ன தெரியுமா? உன்னை கட்டி என்னத்தை நான் கண்டேன், ஒரு நகை உண்டா, ஒரு நட்டு உண்டா இல்லையா? வெள்ளை வெள்ளையர் என்று இருக்கக்கூடிய பௌர்ணமி போல் ஒரு மாப்பிள்ளை வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். ஆனால் 14 அமாவாசையும் சேர்த்து ஒழித்து வைக்கக்கூடிய ஒரு மாப்பிள்ளையாக கருகருன்னு இருக்கிறீங்க இல்லையா, உங்களுக்கு வைத்து வாழ்க்கைப்பட்டு போனேன் என்று சொல்லி மிக கேவலமாக பேச ஆரம்பித்தாங்களாம். போன வேகத்தில் என்ன பண்றான், கதவை அடைத்து விட்டு மறுபடியும் டாக்டர் பார்க்க, டாக்டர் என்று சொல்லி இப்ப என்ன பேசின வாயை அடைக்க முடியுமான்னு கேட்டாராம். டாக்டர் சொன்னாராம், இதை நான் அடைப்பதற்கும் திறப்பதற்கும் வாய்க்கால் வரப்பா, நீ சொல்லும்போது திறக்கிறதுக்கும் அடைப்பதற்கும் என்று சொல்லி அதெல்லாம் முடியாது, வேணா ஒன்று செய்யலாம், உன் காதை நான் செவிடாக்கி கொள்ளலாம் என்று சொல்லி சிரிக்கிறீங்க இல்லையா? இந்த கதையோட நிகழ்வு என்ன தெரியுமா? வாழ்க்கையிலே குறைவில் இருக்கதான் செய்யும், ஆனால் அந்த இடத்துல சில இடங்களிலே பேச வேண்டிய இடத்தை தவிர்த்து பேச்சை குறைத்துக் கொள்ளுங்க. கேட்க காரத்தை கேட்டு மத்த என்ன சொல்லணும், காதை அடைத்துக் கொள்ளுங்க, மகிழ்ச்சியோடு இருக்க முடியும். ஏன் தெரியுமா? சில நேரத்தில் சொல்லுவாங்க, மனைவி அதிகமாக பேசுறாங்க, கணவன் குறைவாக பேசிக்கொண்டே இருக்கிறாங்கன்னு சொல்லி. நம்முடைய குற்றம் இல்லை, யார் செய்த பாவம்? என்னை பெற்றோர் செய்த பாவமா? ஆண்டவர்கிட்ட கேட்பாங்க இல்லையா? தேவனுடைய கிரியை நடக்கும்படிக்காக ஒன்னு சொல்றேன். ஆதாமை படைக்கிற பொழுது யார் இருந்தா? யாருமே இல்லை. அவனுக்கு துணை யாரு? மிருகங்கள் தான். மிருகங்கள் வராம பேச முடியுமா? பேச முடியாது. மிருகத்தோடு பேசுனா அப்படிதான் அமைதியா இருந்து பழகுனாம். ஏவாளை படைக்கிற பொழுது யாரு கூட வந்தா? ஆதாம் இருக்கிறாங்க. படைத்த அன்றிலிருந்து ஆதாம் துணையாக ஏவாள் அதிகமாக பேசுவாங்க. அதனால மனைவி அதிகம் பேசுவது தப்பு அல்ல, இது தேவனுடைய கிரியை நடப்பது. ஆண்பில் அமைதி இருப்பது கூட தப்பு அல்ல, கர்த்தருடைய கிரியை. அதனால குடும்பம் என்று சொல்லக்கூடிய அதை கூட்டுறவில்லை, கர்த்தருக்குள் கர்த்தரை பெரியம் நிறைத்து மகிழ்ச்சியோடு வாழ யார் பழகி கொள்றாங்களோ அவங்க வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் கர்த்தர் தந்த குடும்பத்திலே மகிழ்ச்சியோடு காணப்பட முடியும். கவனிங்க, 2 1 கர்த்தருடைய வார்த்தை, நம்முடைய வார்த்தையிலே கவனமாக இருக்கப்பட வேண்டும். இரண்டாவதாக ஒவ்வொரு சூழ்நிலையும் சாட்டிஸ்ஃபைடோடு இருங்க.
தந்த வாழ்வுக்காக நன்றி சொல்லுங்க, தந்த குடும்பத்துக்காக நன்றி சொல்லுங்க, தந்த பணிக்காக நன்றி சொல்லுங்க. அதுல இருந்து வேற முயற்சி பண்ண அது வேற. ஆனால் அந்த இடத்துல இருந்து ஆண்டவருக்கு ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறான், தந்த அன்பு பிள்ளைகளுக்காக பெற்றோருக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லி எந்த இடத்துல கூட குறை சொல்லக்கூடிய வார்த்தைகளை நாம் பயன்படுத்தாமல் இருந்தால் நிச்சயமாக நம்முடைய அந்த வார்த்தை சொல்றேன் கர்த்தர் நாமத்தின்படியாக ஒரு பிளஸட் குடும்பமாக நாம் வாழ முடியும். இந்த இடத்துல எதற்காக நம்மை கர்த்தர் அழைத்து வந்தாரோ அந்த நோக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். சந்தோஷமா இருக்கீங்களா? ஹல்லேலூயா. என்னை கொஞ்சம் நல்லா சிரிச்சிருங்க. ஆனா சிந்தித்து பாருங்க, இந்த வாழ்க்கையிலே கடைபிடித்து பாருங்க. நகமின் வாழ்க்கையிலே இதை செய்ய தவறுனாங்க. செய்த ஒரே ஒரு காரியம் நான் சற்று சொல்லி முடிக்கிறேன். நல்ல தீர்மானம் எடுத்தாங்கன்னு சொன்னா என்ன பண்றாங்க? தகப்பன் கணவனும் பிள்ளைகளும் அவங்க தவறான தீர்மானம் எடுத்தாங்க. நகோமியுடைய தீர்மானம் திரும்பி பெத்லெஹேம் போவோம் என்று சொல்லக்கூடிய நல்ல தீர்மானம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. நல்ல தீர்மானத்தை எடுத்தாங்க. அவனுடைய விளைவுதான் அடுத்து 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்தில் அவர்கள் பெற்றுக்கொண்ட பிளஸ்ஸிங்கான காரியத்துக்கான காரணம் எடுத்த நல்ல தீர்மானம். மறுபடியும் பாவத்தை விட்டு அந்த பெத்லெஹேம் நினைச்சக்கூடிய அப்பத்தின் வீட்டுக்கு வருகின்ற ஒரு நல்ல தீர்மானத்தை இந்த நகோமி எடுத்தான். ஒன்றை மட்டும் கவனித்துக் கொள்ளுங்க, நம்முடைய வாழ்க்கை என்று சொல்வது திருமறை நமக்கு மிக தெளிவாக கற்றுத் தருகிறது. காலையிலே முளைத்து மாலையிலே உழந்து போகக்கூடிய பூவுக்கு ஒப்புமைப்படுத்தப்பட்ட ஒரு கதைக்கு, ஒரு புகைக்கு ஒப்புமைப்படுத்தப்பட்ட வாழ்க்கை. நாளைக்கு இருப்போமா அடுத்த நொடிப்பொழுது இருப்போமா என்று தெரியாது இல்லையா? ஒரு கனப்பொழுது வாழ்க்கை முடிந்து வந்த இடத்திலே மகிழ்ச்சியை ஒரு பொழுதுமே இந்த உலகத்தினுடைய காரணங்களுக்காக, உலகத்துடைய பொருட்களுக்காக ஒரு பொழுதுமே நீங்க தொலைத்து போடக்கூடாது. அதுதான் முக்கியம். ஆண்டவர் ஆராதிக்க பிள்ளைகள் எல்லா இடத்திலும் முடிந்த அளவுக்கு கர்த்தருக்குள் மகிழ்ச்சியை பழகிக் கொள்ளுங்க. நிகழ்ச்சியை ஒன்று சொல்லி நாம் நிறைவு செய்து ஒரு பாடலை பாடி நாம் நிறைவு செய்ய போகிறோம். வாழ்க்கை ஒரு வட்டம் நடந்திருக்கும் இல்லையா? ஒரு புழு மண்ணை துளைத்து கொண்டு வெளியே வருகிறது. வெளியே வந்த புழுவுக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன சந்தோஷம்? என்ன ஆகாம் இந்த உலகத்தை பார்த்து விட்டேன் என்று சொல்லி அந்த மகிழ்ச்சி நீடிக்கப்படவில்லை. அது ஒரு பூச்சி என்ன செய்கிறது? அந்த புழுவை சாப்பிடுறது. புழுவை சாப்பிட்டு அந்த பூச்சியும் ஒரு புழு செத்து போறது, பூச்சி மகிழ்ச்சியோடு இருக்கிறது. இந்த பூச்சி என்ன பண்ணுறது? அது என்னது? ஒரு தவளை என்ன செய்யறது? அந்த பூச்சியை சாப்பிடுறது. சாப்பிட்டோடனே இந்த பூச்சி செத்து போறது. தவளைக்கு ரொம்ப சந்தோஷம், உணவு கிடைத்து விட்டு என்ன சொல்லக்கூடிய மகிழ்ச்சியிலே தவளை இருந்து கொண்டு இருக்கிற தவளை எப்படி நுணலும் தன் வாயால் கெடும்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த தவளை கக்கன்னு கத்தன உடனே யார் பிடிக்கிறான்? பார்த்த உடனே பாம்பு என்ன செய்யறது? தவளையை பிடிக்கிறது. தவளை செத்து போகிறது. பாம்பு மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த பாம்பு அந்த தவளையை சாப்பிட்டுட்டு அப்படி நெழுந்து போன மேலே கூட பருந்து என்னது நூடுல்ஸ் போல ஒண்ணு, நமக்கு பிள்ளைகள் நூடுல்ஸ் பிடிங்க இல்லையா? நூடுல்ஸ் போகக்கூடிய ஒண்ணு இருக்கிறதுன்னு சொல்லிட்டு பாக்குறது. அந்த பாம்பு என்ன செய்யறது? பருந்து கொத்தி சாப்பிடுறது. இப்போ பாம்பு செத்து போய்விட்டன, தவளை இந்த பருந்து மகிழ்ச்சியோடு இருக்கிறன. இதை பார்த்து ஒரு வேடன் என்ன செய்யறான்? மனிதன் என்ன பண்றான்? வேடன் என்ன பண்றான்? இந்த பருந்தை தன்னுடைய துப்பாக்கியில சுட்டு வீழ்த்துகிறான். சுட்டு வீழ்த்தி தன்னுடைய வீட்டு அம்மாவட்டத்தை கொண்டு போய் கேட்கிறான், அம்மா நீங்க இதை என்ன செய்யணும்? பருந்து 65 செய்து கொடுங்க. நம்ம சிக்கன் 65 சொல்றோம் இல்லையா? பருந்து 65 செய்து கொடுங்க என்று சொல்லி அவற்றை என்ன பண்றான்? செய்து சாப்பிடுறான். சாப்பிட்ட மனிதன் இப்ப பருந்து செத்து போனது, மனிதன் சாப்பிட்டு விட்டு ஆகான்னு சொல்லி மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். சில நாட்களிலே மனிதனும் செத்து போறான். செத்து போனவனை அடக்கம் பண்றாங்க. அடக்கம் பண்ண மனிதன் சில நாட்களிலே புழுவாக மாறி மறுபடியும் எங்க வருது? புழுவில் வரதுதான் மனித வாழ்க்கை. புரிஞ்சுதா? இவ்வளவு தெரிஞ்சுன்னு சொன்னா இந்த உலகத்திலே நம் மூலமாக எந்த இடத்திலுமே யாரையும் காயப்படுத்த மாட்டோம், வேதனைப்படுத்த மாட்டோம். நம் மூலமாக எந்த இடத்திலுமே ஆண்டவர் நாம் மகிமைப்படுமே தவிர நம்முடைய வாழ்க்கையிலே வாயின் வார்த்தையிலே எந்த இடத்திலும் திருப்தியற்ற வாழ்க்கையை வாழ மாட்டேங்கிற சிந்தனையோடு நம்முடைய குடும்பம் கர்த்தர் தந்த குடும்பம், அந்த குடும்பத்திலே மகிழ்ச்சியோடு வாழுங்க. கர்த்தர் நம்மை நிறைவாக்கி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்ம எழுந்து நின்று ரட்சணை